கோத்தூர் எப்படி இருந்தது? எது தப்பு முடியல சார். டிவியில போற மாதிரிலாம் வந்து இந்த பொம்பளை தண்ணி இருந்துச்சு, கருணாஸ் தண்ணி விடுப்பாப்புல. ஒன்று யாரையும் எல்லாம் ஒன்று பயமுறுத்தினா ஒன்றும் கிடையாது. அது ஒரு மிரட்டல் வந்தது. ஆனா அங்க கமிட் பண்ணாங்க. கமிட் பண்ணல சார், சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம டைரக்டா கூப்பிட்டுலாம் சொல்லல, பேச்சுதான். எப்பா 2 சொல்ல போறாங்கப்பா. 4 பஸ் ஏறும்போது 2 சொன்னாங்க. பஸ் ஏறி கூத்தூர் போறதுக்கு முன்னாடி 4 ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டுக்கு போகும்போது 2, ஏர்போர்ட்ல இருந்து கவர்னர் வரல போகும்போது 4. 4மே அது புரிய போனா திடீர்னு 4 லட்சம் ரூபா, 4 கோடி ரூபாய். அப்புறம் அங்கே போனா 6ன்னு சொன்னாங்க. ஆனா அப்படி ஏத்திக்கிட்டே போறாங்க, கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் வந்து பணம் வந்து எங்கேயுமே இல்லையா, கோல்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆஹா, இப்படி நான் கோல்டு தான் வந்து கொடுக்குற காசு போய் கோல்டு வாங்கணும். எனக்கு எப்படி வாங்குறது தெரியாது, ஏமாத்திடுவாங்க. இப்போ கோல்டு கொடுக்கும்போது ஏன்னா வீட்டுக்கு போன் கோல்டு கொடுப்பாங்க. பார்த்துக்கிறேன், பிரச்சனையே முடிஞ்சிச்சு. தெரிஞ்சு பிள்ளைங்க பண்றாங்க. ஒருவேளை அந்த செகண்ட்லயே அவங்க கொடுத்துருந்தா கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இது கெட்ட இதுக்கு தேவையில்லை, திறந்து விட்டு போகிற வீட்டுக்கு. இப்ப வந்து கைது நாங்க அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மடிகள் இருக்கு, நாட்டு மண்டம் வந்த மாதிரி தானே. இது வரைக்கும் அதிமுக எவன் கேள்விட்டு இருக்கேன் சொல்லுவேன். இவருக்கு நாங்களும் கேட்க முடியாது. ஊருக்கு வேலை பாக்குறா, வீட்டுக்கு ஒரு ரூபா 2 ரூபா கொடுத்து விடுறோம். எப்ப கூட்டம் வந்து கைது போடுறோம், போடத்தான் போறோம். அப்ப அது பப்ளிக் தெரிஞ்சிருக்காது. தேவையில்லாம கொண்டு போய் வச்சனாலதான் மீடியா இது பண்ணி கெடுத்து விட்டாங்க. கவிமரன் சார் பார்க்க வேண்டியது எதுக்காக? அவரு வர ஈஸியா அவர் வந்து பணம் வாங்கிட்டார், அதிகமாக வாங்கிட்டார். டென்சிங் வாங்கிட்டார். என்னத்துக்காக? இந்த ஓபிஎஸ் யார்? கவிமரன் சார் இங்க இருக்காரு இல்லையா, அவர் உங்க இதுதானே பேசி கட் பண்ணிக்கலாம். அவரே எடுக்கலாம் உள்ள உங்க சைட்ல கொண்டு வரணும். இப்போ யாரோ இப்போ அங்கே இருக்காருல அவரு இன்னைக்கு கூட பிரச்சனை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அது ஹியூஜ் அமௌண்ட் பண்ணிட்டாங்க சார். அதுல என்ன ஒரு இதுனா ஹிட்டனா எல்லாருக்குமே தெரியும், நீங்க பிஜேபி பேக்கிங் அதனால முஸ்லிம்ஸ் பண்றாங்க. அது ஒன்று இருக்கு, அது ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்கு. அதை எப்படி நிறுத்திடுவீங்க? இப்படிதான் இருக்கும் அரசியல். இல்லை ஜாதி இல்லாமல் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம பிடிக்காம வழி இல்லை. எல்லாரும் ஜெயிச்சாங்க, எல்லாரும் வாழ்ந்தாங்க, எல்லாம் சம்பாதிச்சாங்க. சொல்றீங்க சரி சார். இப்போ அப்படின்னா நம்ம சொல்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் அப்படின்னா இந்த ஒரு மதத்துக்காக இருக்காருன்னா பணம் வாங்காம இருக்கணும். ஒரு பணம் வாங்கிடுறாங்க, ஒரு யுத்தம் வாங்குறேன். 3 பேர் தான் அதிகமாக வாங்கியிருக்கு. தனியரசு, கருணாஸ், இவரு மாட்டி வாங்கிருக்காங்க. இவருக்கு 1C என்ன வரல சரியா. அதாவது அந்த பிரச்சனை அந்த நேரத்தில் அந்த நத்தம்லாம் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தாங்களே. ஆமா ஆமா, ஓபிஎஸ் கூட அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒதுக்கப்பட்டவங்க. டிடிவி, நத்தம். இப்ப இந்த அம்மாவால் ஒதுக்கப்பட்டவங்க தான் இப்போ ஒரு அணியில் இருக்காங்க. மைத்ரேயன், கேபி முனிசாமி, ஈச் பாண்டியன், நத்தம் விஸ்வநாதன், ஓபிஎஸ் எல்லாருமே அவுட் ஆஃப் அம்மா வியூஸ். அந்த பக்கம் வந்து எம்எல்ஏ அப்படிதான் இருக்காங்க. இப்ப எங்களுக்கு என்ன அவங்களுக்கு ரெண்டு பேர் என்னன்னா, ஒரு பவர்ல இருக்க ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்கான்னு சொல்லிதான் எங்களுக்கு ஒரு பேர், அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க எங்களுக்கு. கரெக்ட். நம்ம இதுக்கு இந்த டீம்ல வரணும். ஆனா நாங்க என்ன நினைச்சோம்னா, நம்ம வந்து மற்றபடி பிரச்சனை வந்து இப்ப எப்படி தைரியம் பார்த்தோம்னா, இங்கிட்டு நம்ம மதிக்க மாட்டான். இப்ப இங்கிட்டு இருந்தா ஆட்டு மந்தை தானே. இப்ப எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா, நீங்க கூப்பிட்டு பேசுறீங்க. 10 ரூபா தான் அங்கிட்ட சுத்திக்கிட்டு இருப்பேன். 1 ரூபா வாங்குறது, ஒரு 2 ரூபா கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான் லைஃப். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நான் வந்து பப்ளிசிட்டி ஆகிட்டேன், எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. அரசியல் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன், இப்ப புரிஞ்சிருச்சு. இப்போ உங்க சைட்ல நீங்க பேசுறது உங்களுக்கு 5 இருக்கா? நீங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. 5 பேர் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஒரு 3 பேர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல ஏதோ ஒரு 2 பேர் சொன்னீங்க.
சந்திரசேகர் சொல்லியிருப்பேன், ஏகே போஸ் சொல்லியிருப்பேன், பெரிய புள்ளான்னு சொல்லியிருப்பேன். ஏகே போஸ்லாம் போனாங்க. ஏகே போஸ்கார் தான் இப்போ ஃபோன் பண்ண ஒருத்தர் பேசினேன். அப்போ 2 வாங்கிட்டு ஜம்முன்னு இருக்கேன். நம்ம இருக்க போகிறது 6 மாதம் 9 மாதம் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு மாறணும்னு சொல்கிறாங்க. அந்த 2 கூட பேசிட்டா மாறிக்கிறாரு. சரிப்பா, 2 பேர் சொல்றீங்களா, ரெடியா இருக்காங்களா கேட்டீங்களா? அவங்க 2 இடத்துல டிஸ்டர்ப் ஆனாங்க. உங்களால தான் டிஸ்டர்ப் ஆனாங்க. ஒரு இடத்துல ரூம் 2 வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு கமிட்டட் கொடுத்தாங்க. அந்த கமிட்டட் நிறைவேறல, நீங்களே பேக் வர போறீங்கன்னாங்க. அந்த காலகட்டத்தில் தான் ஹரியோட டிஸ்கஷன் இருந்துச்சு. ஹரி சொன்னாங்க, நிச்சயமா 100% நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இது நானா இது கிடைக்காத இது பண்ற மாதிரியா, கமிட்மெண்ட் முடியாதனால நான் ரிட்டர்ன் பண்ண மாதிரி. இது வரைக்கும் ஹெரிட்டேஜ் பற்றி பேசுறது கிடையாது. இப்போ நான் வந்து என்னோட இது எப்படின்னா, ஒரு 1 CA 2 CA 5 CA நான் கொடுத்து கிடையாது. 500 சம்பாதிக்க போறேன். இந்த சிச்சுவேஷன்ல அந்த எபிலிட்டியோட நான் இருக்கேன். அடுத்து சென்ட்ரல் மினிஸ்டர். ஏன்னா முதல்ல வந்து எப்பயுமே நாமக்குள்ள வர முடியாது. செட்டியார், நாடார், மார்வாடி, சௌராஷ்டிரா, வெள்ளமா, கோனார், முதல்ல ஃபுல்லாக ஓட் பேங்கிங். அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கு. ஓட்டு தான் போடுவோம், ஓபிஎஸ் தான் போடுவாங்க. இங்கே எம்பியே பேக் எடுத்துட்டாரு. சரவணா நீ தான் அடுத்த கேண்டிடேட், நம்ம எம்எல்ஏ போயிருந்தாரு கோபாலகிருஷ்ணன். இந்த தடவை வந்து அலையன்ஸ் இல்லை, இந்த தடவை பிஜேபி அலையன்ஸ் சீட்டு கொடுப்பாங்க. ஒன்று இங்கே மினிஸ்டர் இருப்பேன், இல்லை மேலே மினிஸ்டர். நான் எதுக்கு இந்த 5 கோடி 10 கோடி ஆசைப்படுறேன்? 500 crore சென்டர் இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்குற என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி நீ பண்ணி கொடுக்கணும். நாங்களும் அந்த அளவு பொறுத்து இல்லை சார். நாங்கள் 10 ரூபாய்க்குள்ள விளையாடிட்டு இருக்கோம் சார். கொடுங்க, உண்மைதான். அந்த ஸ்டேஜில் தான் வந்து அவங்க 2 பேரும் அவங்க சொன்னதெல்லாம் தரணியா அப்படின்னு. அதாவது வெளியே வந்த விஷயம் ஓப்பனாக சொல்கிறேன். அதெல்லாம் வேணாம். நீங்கள் எங்கே கொடுக்க சொல்லுவோம், உங்கள்கிட்ட கொடுத்தது நீங்கள் பார்த்து கொடுத்து வந்த நீங்கள் வர சொல்லுங்கள். எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம்? நீங்கள் 2 சொல்ல சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான் கொடுத்துருக்கோம். இந்த இப்போ 2 எதிர்பார்க்குறேன், நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வந்துடுவாங்கட்டேன். யாருன்னு கேட்டாங்க, எனக்கு தெரியலன்ட்டேன். அவங்களுக்கு பேச விட்டுருவா சொல்லுங்கள். அது நீங்கள் எந்த ஊருக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்லிடுவேன். கன்ஃபியூஸாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் வந்து சொன்ன மாதிரி இந்த கான்ஃபிடன்ட் மெயின்டைன் பண்ணதான் நான் வந்து பார்த்துக்கிடுவேன். வேறு எதுவும் அவங்கள்ட்ட சொல்ல வேணாம். அது வந்து இது மட்டும் தான் ரைட்டாக சொல்லிட்டீங்க. SC ST இந்த மாதிரி தான் சார் சொல்லுங்க. அப்புறம் அது சொன்ன பிறகு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்று எங்கள் டீமில் இந்த மாதிரி அவங்க நிறைய வர்ற மாதிரி இருக்காங்க, இன்னும் 4 பேர் முக்கியம் கொடுப்போம் நல்லா பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் பேசுகிறாங்க போல. அதில் எங்கள் மதுரையில் வந்து ஏகே போஸ், பெரிய புலன்னு சொல்லி மாதிரி ஓகே, இன்னொரு ST சந்திரசேகர் நாமக்கல் அவர் பேசிட்டு இருக்கோம். இது 2 5 ஆயிடுச்சு. லைட்டு நான் ஃபோனில் பேச மாட்டேன். சரி, நேராக தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் சொல்லிங்கன்னா எங்கள் அமௌண்ட் எங்கேயே கொண்டு வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் போகும். ஆனால் அந்த மனநிலை இருக்கான்னு கேளுங்க. அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் சொன்ன விஷயம் தான் எனக்கு இன்னொன்று சொல்ல வாங்க முடியல. அவங்க 2 பேருமே மினிஸ்டர் போய் வாங்கி கொடுத்துருவோம். அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. மினிஸ்டர் போய் கொடுத்துருவோம். ஓபிஎஸ் அண்ணே வந்துட்டாருன்னா, சிஎம் வந்தாருன்னா, இப்போ நாங்கள் 11 பேர் மினிஸ்டர், எங்களுக்கு போல அடுத்து 19 பேர். இப்போ 2 பேர் தான் 2 பேருமே கொடுத்துருவோம். அதில் மாற்றம் இல்லை.